வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சிட்டி நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. எல்லாத்தையுமே கமர்ஷியலாக மாற்றிக்கிட்டே வரோம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த தென்னை மரத்தை எப்பட்றா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே வேதனையாக இருக்கும். ஆனால் எந்த காலத்துலேயும் இப்போ வந்துட்டு ஆளுங்க கிடைக்கிறதில்ல கூப்பிட்டு சிறை எடுக்கிறதுக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு முறையை ஒரு இடத்துல கையாண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேஜ் நெட்டு மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, இரும்புலேயே அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, தென்னை மட்டையோ இல்லை தேங்காயோ அதுவாக உழுவும்போது அது உள்ளேயே விழுந்துருது. நம்ம மாதம் ஒருக்கா அதை கீழே இறக்கி அதை நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலேயே ஏற்றிக்கலாம். ஸோ நமக்கு தென்னை மரத்தை நம்ம வெட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. எப்போ தேவையோ நம்ம அந்த மாதிரி இறக்கிட்டு இதை பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடித்து அதில் ஒரு ரோலர் மாதிரி போட்டு விட்ருக்குறாங்க. கீழே கயிறுகளை இறக்கியிருக்கிறாங்க. இது மேலே ஏற்றுறதுக்கு ஒரு 4-5 பேர் தேவைப்படுது. ஆனாக்கா இது அவசியமானு கேட்டாக்கா, ஆமாங்க. இது ஒரு மரத்துக்காக நம்ம இது மாதிரி செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. இல்லை ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னாக்கா, அந்த ஆள் வரல அப்படின்னாக்கா அவனை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அந்த எப்படா கீழே இருக்கிறவங்க மண்டை மேலே மட்டை விழுவுமா தேங்காய் விழுவுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம தென்னை மரத்துக்கு கீழே பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அது கீழே இருக்கிறவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ கமர்ஷியலாக பண்ணுறவங்க, டெவலப் பண்ணுறவங்க மரத்தை எடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பின்பற்றினா கொஞ்சம் மரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். நான் போயிருந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.